நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். ஏற்கனவே நடந்த பகல்காம் தாக்குதலுக்காகவும் அதுக்கு பிறகு நடந்த ஆபரேஷன் சிந்தூர் விஷயத்துக்காகவும் ஆல் பார்ட்டி டெலிகேஷன்ஸ் வெளிநாட்டுக்கு போயிருக்கக்கூடிய தூதுக்குழுக்கள் அனைத்து எம்பிகள் கொண்ட தூதுக்குழு வெளியில் போயிருக்கு. இப்போ டோட்டலாக இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ் பற்றியும் விரிவாக பேச வேண்டியது இருக்குது. இதுக்காக சிறப்பு பார்லிமெண்ட்டை கூட்டுங்கன்னு சொல்லிட்டு மோடிக்கு எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக ஒரு கடிதம் எழுதிட்டு இருந்தாங்க, பல்வேறு வகையில் அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் மோடி கிட்டேருந்து ஒரு சைலண்ட் தான் இருந்துச்சு, டீப் சைலண்ட் இருந்துச்சு, பதில் எதுவும் இல்லை. இப்போ அதெல்லாம் இன்னும் அந்த விஷயத்தை துரிதப்படுத்துற மாதிரி இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. முப்படைகளின் தலைமை தளபதி திரு அனில் சௌகான் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காரு. சிங்கப்பூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. முக்கியமான ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கிறார். இந்தியாவுடைய ரஃபேல் விமானங்கள் மீது ரஃபேல் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியது உண்மைதான், நம்பர்ஸில் மாறுபடுது, அது வீழ்த்தப்பட்டது உண்மைதான் சொல்லியிருக்கிறார். ஒரு முக்கியமான சீரியஸான ஒரு பிரச்சனை இது மாறி இருக்குது. நேற்றைக்கு வரைக்கும் இந்திய அரசு கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் வேறு இருந்துச்சு. பாஜக ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு இருந்தார். பட் தலைமை தளபதி சொன்ன விஷயங்கிறது அது அதிர்ச்சி அளிக்கும் வகையில் மாறி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? உலகமே ஒரு கிராமமாக சுருங்கி விட்டது என்று சொல்லுகிற இந்த விஞ்ஞான உலகத்திலே எது நிகழ்ந்தாலும் அது செயற்கைக்கோள் உதவியுடன் விஞ்ஞானத்திலே பதிவாகி விடுகிறது. அறிவியல் பூர்வமாக எந்த சம்பவம் நடந்தாலும், ரஃபேல் விமானம் நொறுங்கியதாக இருந்தாலும், தாக்கப்பட்டதாக இருந்தாலும், அல்லது பாகிஸ்தானில் ஏதாவது ஒரு தாக்குதலை இந்திய இராணுவம் நிகழ்த்தி இருந்தாலும், எது நிகழ்ந்தாலும் பழைய காலம் கிடையாது. எல்லாவற்றையுமே கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நம்புவதைப் போல, கண்காணிப்பு கேமராக்கள் பார்த்து கொண்டிருப்பது என்று நடைமுறையில் இருப்பதைப் போல, செயற்கைக்கோள் உதவியுடன் எல்லாவற்றையுமே ஆதாரபூர்வமாக சமர்ப்பித்து விடலாம் என்று சொல்லுகிற போது, ஒரு அரசாங்கம் தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் தவறான தகவல்களை சொல்ல வேண்டும் என்கிற கேள்வியைத்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள் கேட்கிறார். ஏனால் போர் என்பது ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக. பகல்காமிலே நடந்த தாக்குதல் இனிமேல் நடந்துவிடக்கூடாது, இது போன்ற தாக்குதல் எதிர்காலத்திலே நிகழக்கூடாது, தேசத்தினுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதற்காகத்தான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்று ஒன்றிய அரசாங்கம் நமக்கு சொல்லுகிறது. அந்த மத்திய அரசாங்கம் அதனுடைய நடவடிக்கை என்று வருகிற போது, போர் நடக்கிற அந்த போர் விமானங்கள் பறக்கிற அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்துகிறோம் என்று அரசு அறிவித்த போது யாரும் விமர்சனத்தை முன்வைக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் கூட விமர்சனத்தை முன்வைக்கவில்லை. பாஜகவை மிக கடுமையாக எதிர்ப்பு நிலையில் நின்று கொண்டு பேசி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கூட, திமுக கூட இராணுவ தாக்குதல், இராணுவத்தினருக்கு ஆதரவான ஒரு ஊர்வலத்தை நடத்துகிறார்கள். அப்போ மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட இந்த இடத்திலே மத்திய அரசு விமர்சிக்கவில்லை. விமர்சிப்பதற்கு பதிலாக ஆதரவு நிலையை தான் எடுக்கிறார்கள் எல்லாரும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, இந்த இடத்தில் நாம் அரசியல் செய்ய வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகளே அந்த முடிவை எடுக்கிறது. திடீரென்று நம்ம எல்லாருமே என்ன சொன்னோம்னா, எப்படி அந்த தாக்குதல் நடந்த இடத்திற்கு அவர்கள் ஊடுருவினார்கள், சரி ஊடுருவி விட்டார்கள், எப்படி இவ்வளவு பெரிய கொடூர தாக்குதலை நிகழ்த்தியதற்கு பின்பு அவர்கள் தப்பி சென்றார்கள், ஏறத்தாழ 200 கிலோமீட்டர் உள்ளே வந்தார்கள், மறுபடியும் ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலாக பயணம் செய்தார்கள், ஒரு 400-500 கிலோமீட்டருக்கு எப்படி பாதுகாப்பாக திரும்ப முடிந்தது, அவர்கள் அன்றைக்கு அங்கேயே சுடப்பட்டிருக்க வேண்டாமா, தாக்குதலை நடத்தியவர்கள் அங்கேயே கொல்லப்பட்டிருக்க வேண்டாமா என்கிற கோபம் எல்லாருக்குமே இருந்தது. எதிர் தாக்குதலை நடத்த முடியவில்லை என்கிற ஒரு விஷயம் பாதுகாப்பற்றது சாமானிய மக்களுடைய மரணமாக அது மாறிவிட்டது. அந்த பச்சை படுகொலை என்பது யாரோ பெரிய விஐபிகளையோ யாரோ தலைவர்களையோ தாக்குதல் நடத்தவில்லை. இந்திரா காந்தியை சுட்டாங்க, ராஜீவ் காந்தியை குண்டு வச்சு தடுத்தாங்க மாதிரி அல்ல. அது சாமானிய மக்கள் தேனிலவுக்கு போனவன், சுற்றுலாவுக்கு போனவன், வேடிக்கை பார்க்க போனவன், குதிரையில் ஏறி போகலாம்னு போனவன், புல்வெளியை பார்த்தவன், குளிர் பிரதேசமாக இருக்க இது இந்தியாவின் சுவிட்சர்லாந்தாக இருக்கிறதே என்று சொகுசுக்கு ஆசைப்பட்டவன், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு போனவன்லாம் பாதுகாப்பாக மாறிவிட்டது காஷ்மீரில் இனிமேல் எந்த பயங்கரவாத தாக்குதலும் நிகழாது என்று அரசாங்கம் படிப்படியாக அடுக்கடுக்காக சொன்ன பல நம்பிக்கைகளை, பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு ஏற்படுத்தி தரும் என்று நம்பி, இந்த அரசை நம்பி தான் பயணம் போகிறேன். அப்போ அந்த உயிர் பறிபோய் விடுகிறது. 26 பேர் பறிபோய் ஒரு பெரிய துயரம் நடந்து விட்டது என்ற போது, எதிர்காலத்தில் இந்த துயரம் நடக்கக்கூடாது, இது போன்ற தாக்குதலுக்கான தைரியம் இது போன்ற வன்முறையாளர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்கான எதிர்த்தாக்குதல் என்கிற அடிப்படையில் தான் எதிர்க்கட்சிகள் கூட விமர்சனத்தை முன்வைக்கிறார். ஆனால் அதற்கு பின்பு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டி
என்னென்ன நடந்திருக்கிறது, என்னென்ன செய்தோம் என்று நேர்மையாக ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் ஒரு அஃபீஷியலாவது நடந்திருக்க வேண்டும். ஊடகத்திற்கு அவர்கள் சொல்லுகிறார்களா என்பது அப்புறம், அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு குறைந்தபட்ச ஒரு எல்லாத்தையும் ஒரு கூட்டத்தை நிகழ்த்தி இருக்க வேண்டும், உண்மையை தெரிவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை மாற்றி இருக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னுக்கு பின் முரணான தகவலாக இருக்கிறது. இப்போ முன்பெல்லாம் ஊடகம் சர்வதேச ஊடகம் என்பதை கவனிப்பதற்கான வாய்ப்பு என்பது நமக்கு குறைவு. இன்னைக்கு சர்வதேச ஊடகங்களையும் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நம்ம அந்த காணொலியில் பேசுவதை கூட உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒருவரால் பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடிய நவீன விஞ்ஞானத்தின் காலத்தில் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போயிடும் சொல்கிறது மாதிரி இதெல்லாம் தெரியாது, நான் பேசுறது யாருக்குமே தெரியாது அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி தானே இருந்தாங்க. அப்போ இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் என்னென்ன இருக்கிறது? விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் சொல்வதும், அப்படி எதுவுமே சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்று நமது தரப்பிலே இந்திய தரப்பிலே இருந்து நம்ம மத்திய அரசாங்கம் சொல்வதும், நடுவில் முப்படையினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய அனில் சௌகான் சிங்கப்பூர் போனப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்துக்கு அளிக்கிற பேட்டியில் இந்த எண்ணிக்கையை நான் எத்தனை விழுந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், அதனுடைய நோக்கத்தையும் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக எண்ணிக்கையை சொல்ல மாட்டேன்னு சொன்னப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கள் அப்பே குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னா அவன் அங்கே தான் இருக்கான்னு போட்டு கொடுக்குறது மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். அப்போ நான் எண்ணிக்கையை சொல்ல மாட்டேன் என்று சொல்வதன் வழியாக இந்த தாக்குதல் நடந்தது உண்மைதான் என்கிற ஒரு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை அவர் தந்து விட்டார். அதாவது தாக்குதல் நடந்ததுன்னா தாக்குதலில் நடந்த அந்த விமானம் பாதிக்கப்பட்டதுங்கிறது உண்மை. அதாவது போர் என்பது அதாவது வன்முறை என்பது இரண்டு பக்கம் வெட்டுகிற கத்தி என்று சொல்வதை போல போர் என்பது இரண்டு பக்கமும் இழப்புகளை ஏற்படுத்தும். எஸ், ஆல்ரெடி இதே மாதிரி ராணுவ தளபதியில் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணும்போது இழப்பை பற்றி கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது போர்னு தான் இழப்பு இருக்குன்னு டிப்ளமேட்டிக் பதில் சொல்லிட்டு கலந்து போயிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் நம்மளோட ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்குங்கிறாங்க, அதை ஒத்துக்கிறாங்க, அதுக்கான நோக்கத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. இதுதான் அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்னு பார்க்குறோம். ஆமாம். அப்போ இதில் ஒரு ஏறத்தாழ ஒரு 6 லட்சம் கோடிக்கு இராணுவ தளவாடங்களை வாங்குவது என்கிற பட்ஜெட்டில் ஒரு பக்கம் ஒதுக்குறதுல இது ஒரு 50,000 கோடிக்கான ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது. அப்போ மக்களுடைய வரிப்பணம் அது. இதற்கு முன்பும் பாகிஸ்தானோடு போர் நடந்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய மக்களிடத்திலே வங்கமொழி பேசுகிறவர்கள் ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்க ஒரு பெரிய கலவரமாக வெடித்த போது இந்திய இராணுவம் உள்ளே போனது. சீக்கியர்கள் அன்னைக்கு இராணுவத்தில் பெரும்பான்மையாக சீக்கியர்கள் இருந்தார்கள் என்று சொல்வார்கள். அந்த காலகட்டத்தில் இந்திய இராணுவம் உள்ளே போகிறது. அதில் என்ன ஆச்சரியம்னா, அன்றைக்கு நடந்த அந்த பாகிஸ்தானிலே வங்கமொழி பேசுகிற மக்கள் எங்களுடைய உரிமைகள் நசுக்கப்படுகிறது, எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்ற ஒரு பெரிய கலவரமாக வெடிக்கிற போது இந்திய இராணுவம் அவர்களுக்கு துணையாக இருந்து வங்கதேசம் என்கிற ஒரு நாடே உருவானது. அங்கு 2 பேருமே வங்கதேசமாக, அந்த பங்களாதேஷில் இருக்கிறவனும் சரி பாகிஸ்தானில் இருக்கிறவனும் சரி, அந்த பிரிவினைக்கு முன்பு வரைக்கும் அவன் 2 பேரும் இஸ்லாமியர் தான். ஆனால் ஒரு கடவுளை வழிபடுகிறான் என்பதனாலேயே எல்லா கருத்திலையும் ஒருவன் ஒன்றுபடுவான் என்று சொல்வது ஒரு மூட நம்பிக்கை. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் சிறைப்படுத்தி பெரிய பாதாளமான அறைகளிலே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே இருக்கக்கூடிய அறைகளிலே அடைத்து வைத்திருந்தார்கள். இந்திய இராணுவமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரும் சாரையாக போற போது சீக்கியர்கள் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளே போறாங்க. அந்த பெண்கள் எல்லாம் தப்பித்து ஓடிவிடக்கூடாது, போர்க்கைதிகளாக இருக்கவங்களாம் தப்பித்து ஓடிவிடக்கூடாது என்பதற்காக அந்த பெண்களை எல்லாம் நிர்வாணப்படுத்தி அடைத்து வைத்திருந்தார்கள் என்ற ஒரு தகவல் வருகிறது. எதற்காகவும் தங்களுடைய மத நம்பிக்கையை விட்டு கொடுக்காத சீக்கியர்கள் தங்கள் தலைகளிலே கட்டியிருந்த தலைப்பாகையை கழற்றி நூற்றுக்கணக்கான வீரர்கள் நிர்வாணப்படுத்தப்பட்ட பெண்களை நோக்கி தங்கள் தலைப்பாகைகளை வேக வேகமாக வீசினார்கள். அதிலே அந்த பெண்கள் அதை பற்றி கொண்டு ஆடையாக சுற்றி கொண்டு வெளியே வந்தார்கள், மீட்கப்பட்டார்கள் என்றெல்லாம் கூட இராணுவத்தினுடைய அந்த போர்க்கால செய்திகள்லாம் இருக்கிறது. எனவே இந்திரா காந்தி காலத்திலையும் போர் நடந்திருக்கிறது. ஜவஹர்லால் நேரு காலத்தில் எல்லா காலகட்டத்திலையும் போர் மேகங்கள் சூழ்ந்தது என்பது புதிதல்ல. போரை அந்த தலைவர்கள் எப்படி கையாண்டார்கள் என்கிற உதாரணம் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது அல்ல. வாஜ்பாய் காலத்தில் தான் கார்கில் யுத்தம் நடந்தது. கார்கில் யுத்த காலத்திலையுமே சர்வ கட்சி கூட்டங்களை கூட்டி அதை எப்படி அவர் அதை கையாண்டார் என்பதற்கு ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி என்கிற முறையில் வாஜ்பாய்க்கு அந்த வரலாறு இருக்கிறது. நாம் மாற்று கருத்துடையவர்கள் என்பதனாலேயே ஒருவருடைய வரலாற்றினுடைய பக்கங்களை நாம் இல்லாமல் செய்துவிட முடியாது. எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. காந்திக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, அவரை துப்பாக்கியால் சுட்டவனுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அப்ப எதிர்பக்கங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அப்ப எல்லா தலைவர்களும் போரை எப்படி கையாண்டார்கள், இன்றைக்கு ஆளுகிற அரசாங்கம், இன்றைய மத்திய அரசாங்கம் அதை எப்படி கையாண்டது என்கிற விமர்சனத்தை தான்
மல்லிகார்ஜுன கார்கே கேட்கிறார், ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் கேட்கிறாங்க. நம்ம எல்லாருமே என்ன சொன்னோம், இரண்டு பக்கமும் அதாவது தீவிரவாதத்தை வேட்டையாட வேண்டும் என்பதில் நமக்கு இரண்டு கருத்து கிடையாது. ஆனால் பொதுமக்கள் மீது அது பாதிப்பை உண்டாக்கி விடக்கூடாது. போர் விமானங்கள் பறக்கிற போது, குண்டு போடுகிற போது மிகச் சரியாக தீவிரவாதிகள் மட்டும்தான் தாக்கப்படுவார்கள் என்று நம்ம நம்ப முடியாது. யதார்த்தத்திலே அது பொதுமக்கள் மீதாக, கட்டடங்கள் மீதாக நம்ம பல போர்களில் பார்த்துருக்கிறோம். குழந்தைகள்லாம் பாலஸ்தீன போர்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பட்டினிச்சாவில் இருப்பதை பார்க்கிறோம். அப்போ போர் என்பது ரொம்பவும் மிகப்பெரிய ஒரு அபாயகரமான விஷயம். அது மனித குலத்துக்கு எதிரான விஷயம். அதனால தான் பஞ்சசீல கொள்கை என்ற ஒரு போரற்ற ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு காலத்தில் பஞ்சசீல கொள்கையை வகுத்தார்கள். எதிரிக்கு கூட அவனுடைய துயரத்திலே நாம் காரணமாக இருக்கக்கூடாது, நாம் எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டுமே தவிர முதல் தாக்குதலை நம்ம நடத்தக்கூடாது என்கிற அந்த போரற்ற கொள்கையை நீண்ட காலமாக பஞ்சசீல கொள்கையிலிருந்து பல கொள்கைகளை நாம் பார்த்துருக்கிறோம். இந்த இடத்துல அதாவது பாரதிதாசன் கவிதையில் தான் சொல்லுவான், சிரம் அறுத்தல், சிரம் என்றால் தலை, சிரம் அறுத்தல் வேந்தருக்கு பொழுதுபோக்கு, எமக்கோ அது உயிரின் பாதை. சாமானியனாக இருக்கிற சிப்பாயா இருக்கிறவன், படை வீரனாக இருக்கிறவனுக்கு தலையை அறுக்கிறதுங்கிறது வீரத்தின் அடையாளம்னு வேந்தன் மகிழலாம். படை வீரன் மகிழ்வானா, சிப்பாய் மகிழ்வானா? அவனுடைய குழந்தைகள் போர் நடக்கிற வீடுகளில் இருக்கக்கூடிய படை வீரனாக இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு போகிறவன் வீடுகளில் இருக்கிற குழந்தைகள் அப்பா திரும்பி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, மனைவி எதிர்பார்த்துட்டு இருப்பா, வயதான தாய் தகப்பன் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இவ்வளவு பெரிய உயிர் தியாகத்தை செய்யக்கூடிய இராணுவத்திலே பணிபுரிகிறவர்கள் எதற்காக செய்கிறார்? அந்த நாட்டுக்காக தானே செய்கிறான். அப்போ இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறவர்கள் என்ன நடந்தது என்பதை கூட நீங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒப்பனை இல்லாமல் சொல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சிக்காரர்கள் கேட்பது என்ன தவறு இருக்கிறது? இதை தான் தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்காங்க. ராகுல் காந்தியும் கேட்டார், அந்த ரஃபேல் விமானம் தாக்கப்படுச்சா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இதை பற்றி செய்தியை வெளியிட்டத வயருடைய இந்த சேனலுடைய அந்த ஆன்லைன் பேஜில் முடக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது இதை கேட்ட எதிர்க்கட்சி தலைவர் அவர் தேச விரோதி அப்படின்னு அவர் வித முத்திரை குத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது இப்போ என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது, இந்திய அரசு வேறு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, இந்தியாவுடைய ராணுவம் வேறு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இந்த கான்ஃப்ளிக்ட் நமக்கு ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு. டே ஒன்லேருந்து இந்திய அரசு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை முற்றிலும் மறுக்கும் விதமாக தான் தலைமை தளபதி தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மோடிக்கு இதை பற்றி பேச விருப்பம் நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா அவர் பீகார் போகிறாரு, வெஸ்ட் பெங்கால் போகிறாரு, உத்தரப்பிரதேஷ் போகிறாரு, குஜராத் போகிறாரு, எங்கே போனால் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வெளியிலலாம் பேசக்கூடியவர் ஏன் பார்லிமெண்ட் பேச மாட்டாங்கிறதான் இப்போ கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது பத்திரிகையாளர்களையே சந்திப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்குது. மாற்று கருத்துடையவர்களோடு உரையாடுகிற வழக்கம். மோடி உரையாற்றுவார், உரையாட மாட்டார். உரையாற்றுவது என்பது வேறு, உரையாடுவது என்பது வேறு. ஆளே இல்லாத ஆல் இண்டியா ரேடியோவில் உட்கார்ந்துக்கிட்டு மனதின் குரல்னு ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறார், மங்கி பாத்துன்னு சொல்லி. அது ரொம்ப பேர் எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. தூர்தர்ஷன்லையும் இதுலையும் தொலைக்காட்சியிலையும் வானொலி பெட்டிகள்லையும் அது வருது, மங்கி பாத் வருது. பத்திரிகையாளர்களை சந்தித்தால் அவர்கள் எதிர்கேள்வி கேட்பார்கள். இதற்கான உண்மைத்தன்மை என்ன இருக்கிறது? ஏன் இந்தியாவினுடைய முப்படை தளபதி, இராணுவ தளபதி சொல்லுகிற கருத்துக்கும் நீங்கள் சொல்லுகிற கருத்துக்குமான வித்தியாசம் ஏன் வருகிறது? ஏன்னா உண்மைக்கு ஒரு முகம்தான். நீங்கள் மாற்றி பேசினீங்கன்னா அது வேறு வேறு கருத்தாக மாறும். பல வண்ணங்கள் கொண்டதாக உண்மை ஒருபோது இருக்காது. உண்மைங்கிறது பளிச்சுன்னு இதுதான் அப்படிங்கிறதா உண்மையாக இருக்க முடியும். அப்போ நம்ம யாரை பின்பற்றுவது? நாட்டினுடைய பிரதமர் சொல்வதை கேட்பதா, முப்படை தளபதி சொல்றதை கேட்பதா, யார் சொல்றதை கேட்பது என்று பொதுமக்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதனால தான் நம்ம இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நம்ம கேட்கிறோம். ஆனால் இவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு மற்ற ஸ்டேட் எலெக்ஷனுக்கான ஒரு பிரச்சார உத்தியாக, இப்போ தேசபக்தி என்பது இந்தியாவிலே பிறந்த ஒவ்வொருவனுக்குமானது என்று சொல்வதற்கு பதிலாக பாஜகவினுடைய தனி சொத்து, ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு தனிப்பட்ட வண்ணமாக அதை மாற்றுவதற்குல, இப்போ நீங்கள் திமுக சொல்கிறாங்கல்ல, மொழி கோட்பாடு இந்தி எதிர்ப்பென்றால் நாங்கள் தான் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் தான் இந்த கட்சிக்கான ஆள், எம்ஜிஆர் கட்சியில் இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியா இருக்குல்ல, மதச்சார்பற்ற அணினா நாங்கள் தான், காங்கிரஸ் சொன்னாங்க. அது மாதிரி தேசபக்தினா நாங்கள் தாண்டான்னு யார் சொல்கிறா? சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்காத ஆர்எஸ்எஸ்ஐ தன்னுடைய தாய் சபையாக, தன்னுடைய தொடக்கமாக வேறாக கொண்டிருக்கக்கூடிய பாஜக சொல்லுது நாங்கள் தான் தேசபக்தி. தேசத்தினுடைய விடுதலைக்காக சிறைக்கு போன மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு தேச துரோகி. ஆனால் நாங்கள் பிரிட்டிஷ் மகாராணியை பாராட்டியிருக்கோம், ஆனால் நாங்கள் தான் தேசத்துக்கு உண்மையான தேசபக்திக்கு நாங்கள் தான் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைகீழ் வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். இந்த முரண்பாட்டை அவர்கள் தேர்தல் உத்தியாக பயன்படுத்துவது என்பது ஒரு சரியான ஜனநாயகத்தினுடைய போக்காக அது இருக்காது. அதுதான் எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, எல்லாருமே என்ன சொன்னால், போர் நிகழ்ந்தால் கொடிய விளைவுகள் ஏற்படும்,
குழந்தைகள் ஊனமாக பிறப்பார்கள். ஜப்பானில் குண்டு போட்டாங்க, அது இன்னைக்கு வரைக்கும் ஊனமாக பிறக்குது. அதனால இந்த போர் என்பது உடனடியாக நிறுத்தப்படணும். தீவிரவாதத்தை வேட்டையாடுவது என்பது வேறு, ஒரு நாட்டில் மொத்தமாக எல்லாருமே தீவிரவாதி தான் சொல்றதுங்கிறது அறிவுடைமை ஆகாது, பொருத்தமாக இருக்காது என்கிற விமர்சனத்தை மனித உரிமை ஆர்வலர்கள், போரை விரும்பாதவர்கள் எல்லாருமே சொன்னாங்க. போரை நிறுத்து அப்படின்னு இடதுசாரிகள் சொன்னான்னா நீ பூரா தேச துரோகிங்கிறான். அதே போரை நிறுத்துன்னு ட்ரம்ப் சொன்னா இன்னும் அவர் சொல்லிட்டாரியா, நிறுத்திட்டாங்க. கங்கனா ரணாவத் அவருக்கு எதிராக ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டதுக்கு உடனே கூப்பிட்டு பாஜக நட்டா கூப்பிட்டு இன்னும் முதலாளியை பற்றி தப்பாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கம்பெனியில் சொல்லுவாங்கல்ல, இன்னும் எம்டியை பற்றியே தப்பாக பேசுகிறேன், இவன் எப்படியா போஸ்டிங் இருப்பான்ற மாதிரி கங்கனா ரணாவத்துக்கு அவசரமாக தகவல்ன்றாங்க. அம்மா நீ ஆடுற டான்ஸ் மாதிரி கிடையாது, சினிமாவில் டேக் ஆக்ஷன் மாதிரி கிடையாது இது, அதனால் நீ கொஞ்சம் பார்த்து செய்யுன்னு சொல்லி எக்ஸ்தலத்திலிருந்து அவசரமாக பதிவை கங்கனா ரணாவத்தை நீக்கிட்டாங்க. கங்கனா ரணாவத்துக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவுங்கிறது இந்தியாவில் யாருக்குமே இல்லாத ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இந்தியாவின் முதல் பிரதமர்னு நான்லாம் ஜவஹர்லால் நேரு தான் நம்பிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, சுபாஷ் சந்திர போஸ்ரா உங்களுக்குலாம் தெரியாதுடா அப்படின்னு சொல்லுது. அதனால் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றையுமே மாற்றி எழுதுவதற்கு பாஜக முயற்சி பண்ணுகிறது என்கிற போது அதன் வரலாற்று ஆசிரியராக கங்கனா ரணாவத்தை நியமிச்சிருவாங்களோங்கிற பதட்டம் எனக்குலாம் இருக்குது. நியமிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சிக்கலாயிடும். இந்த நெருக்கடிக்கு மத்தியில் பிரதமர் மோடி இவ்வளோ பெரிய முரண்பாடு வெட்ட வெளிச்சத்தானதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டை கூட்டுறாரா, என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நன்றி.